இவ்விடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. இன்றைய பதிவில் நம்ம ஆலயத்துடைய 26ஆம் ஆண்டு மாசி மகா உற்சவ சிவராத்திரி மற்றும் மயான கொள்ளை பிரம்மோற்சவத்தின் பத்திரிகையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த விழாவுக்கு முன்னிட்டு என்னென்ன நிகழ்ச்சிகள் நம்ம ஆலயத்தில் நடைபெற போகிறது அப்படின்றத இப்போ உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல போகிறேன். நம்ம ஆலயத்துடைய விமர்சையான இந்த விழாவிற்கு அனைத்து மெய் அன்பர்களும் பக்த கோடி பெருமக்களும் கலந்து கொண்டு அன்னையுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி நான் கேட்டுக்கிறேன். இந்த பத்திரிகையை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் நேரில் வந்து கொடுத்தது போல ஏற்றுக்கொண்டு இந்த விழாவில் அனைத்து அன்பர்களும் பக்த கோடி பெருமக்களும் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டு இந்த விழாவினை சிறப்பித்து தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். வரக்கூடிய மயான கொள்ளை பிரம்மோற்சவத்தின் முன்னிட்டு நமது ஆலயத்தில் நடைபெற இருக்கின்ற நிகழ்ச்சி நிரல்கள் மாசி 18ஆம் நாள் 1/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 5 மணிக்கு கோ பூஜையும், காலை 6 மணிக்கு மகா கணபதி ஹோமமும், காலை 9 மணி முதல் 10 மணி வரை அன்னைக்கு காப்பு கட்டுதல் மற்றும் பந்தக்கால் வைத்தல் நிகழ்வும், காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை கொடியேற்றம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அன்னைக்கு சுமங்கலி பூஜையும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மாசி 20ஆம் நாள் 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி அளவில் அடையார் ஸ்ரீ சுந்தர விநாயகர் அருள் ஆலயத்திலிருந்து அன்னைக்கு பால்குடம் புறப்பாடாகிறது. காலை 10:30 மணி அளவில் அன்னைக்கு சிறப்பான அபிஷேகம் பாலாபிஷேகம் நடைபெறும். பக்தர்கள் அவரவர் கையால் பெரியாண்டவர் மற்றும் அன்னைக்கு அபிஷேகம் செய்து அவர்களின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாலை 4 மணி அளவில் நமது ஆலயத்தில் முனீஸ்வரர் பூஜை மிகவும் சிறப்புடனும் விமர்சையுடன் நடைபெற இருக்கிறது. மாலை 7 மணி அளவில் சப்த கன்னியர் பூஜையும் நமது ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது. மாசி 23ஆம் நாள் மற்றும் 24ஆம் நாள் ஆங்கில தேதி 6 மற்றும் 7/3/2024 வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய இரு தினங்களும் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி அளவில் குறைக்கூடை வீதிவலம் நடைபெறும். மாசி 25ஆம் நாள் 8/3/2024 வெள்ளிக்கிழமை அன்று காலை 8 மணி முதல் 11:30 மணி வரை பதிவிளக்கு வர்ணித்தல், மாலை 4 மணி முதல் 8 மணி வரை பெசன்ட் நகர் கடற்கரையிலிருந்து அன்னையை கங்கை திரட்டி ஆலயத்திற்கு அழைத்து வருதல். மாசி 26ஆம் நாள் 9/3/2024 சனிக்கிழமை அன்று காலை 7 மணி முதல் 11:30 மணி அளவில் பெரியாண்டவர் பூஜை நடைபெறுகிறது. மாலை 4 மணி முதல் 8 மணிக்குள்ளாக பெசநகர் மயானத்திலிருந்து கபால பூஜை போட்டு உருமண் கொண்டு வருதல் நிகழ்வு நடைபெறுகிறது. மாசி 27ஆம் நாள் 10/3/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை அன்னைக்கு சிறப்பு அபிஷேகமும், மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை குறைக்கூடை காளிமாதா வரிசையும் காவு பூஜையும் நடைபெறுகிறது. மாலை 6 மணி முதல் 8 மணி வரை அடையார் சுந்தர விநாயகர் அருள் ஆலயத்திலிருந்து மாலை 5 மணிக்கு அன்னை அலங்காரத்துடன் திருவீதி புறப்பாடாகி மாலை 6:30 மணிக்கு மேல் நமது ஆலய வளாகத்தில் மயான சூறையிடும் நிகழ்வும் விசுவாசினி வதம் நிகழ்வும் நடைபெறுகிறது. இரவு 8 மணிக்கு மேலாக அன்னை கத்தி ஊஞ்சலில் எழுந்தருளி பிள்ளை இல்லாத பக்தர்களுக்கு குழந்தை வரும் அருளும் விதமாக உதிர கனியும் உதிர அன்னமும் வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இரவு 10 மணி அளவில் அன்னைக்கு மகா கும்பப்படையில் நடைபெறுகிறது. அதன் பிறகு காப்பு கலைத்தல் நிகழ்வும் நடைபெறுகிறது. இந்த விழாவிற்கு அனைத்து மெய்யன்பர்களும் பக்த கோடி மக்களும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களின் வரவை எதிர்நோக்கி இந்த ஆலயமும் நானும் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த விழாவானது மிகவும் விமர்சையான முறையில் நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் அன்னதானமும் ஒரு பெரும் பங்கு வகிக்க இருக்கிறது. இந்த விழாவிற்கு வெளி ஊர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அன்பர்கள் முன்னதாக எங்களுக்கு செய்தி தெரிவித்தால் அவர்களுக்கு உண்டான அனைத்து வசதிகளையும் எங்கள் ஆலயத்தின் சார்பில் செய்து தரப்படும். மீண்டும் இந்த விழாவிற்கு அன்னதானத்திற்கோ அல்லது திருவிழாவிற்காகவோ நன்கொடை கொடுக்க விரும்பினால் ஆலய அலுவலக எண்ணும் அல்லது ஆலய அலுவலக வங்கி கணக்கு எண்ணிற்கோ காசோலையாகவோ பணமாகவோ நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம். பொருட்கள் அன்னதானத்திற்கு மளிகை பொருட்களும் வேறு எதுவும் நீங்கள் கொடுக்க ஆசைப்பட்டால் ஆலய விலாசத்திற்கு அனுப்பி வைக்கலாம். இது சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை எங்கள் கமெண்ட்ஸ் மூலியமாக தெரிவிங்கள். நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை நாங்கள் கொடுக்குறோம். நன்றி. சிவாய நமः.